வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு கஸ்டமருக்கு லெஜர் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே சப்ளையருக்கு அதாவது லெஜர் ஸ்க்ரீனில் சப்ளையர்ஸோட நேமை கொண்டு வந்திருப்போம். அவங்களோட நேமை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி லெஜர் பார்க்குறதுன்றதை பார்த்துருப்போம். ஸோ சேம் மெத்தட் தான் கஸ்டமர் கொண்டு வர்றது. என்ன இது வந்து சப்ளையருங்கும் போது பர்ச்சேஸ் ஸ்க்ரீன்லையும் பேமெண்ட் ஸ்க்ரீனையும் கனெக்ட் பண்ணுவோம். கஸ்டமருங்கும் போது சேல்ஸையும் ரிசிப்டையும் கனெக்ட் பண்ணுவோம். சேம் அஸ் சப்ளையர் லெஜர் மாதிரி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சப்ளையரோட லிஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக இதில் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கொண்டு வராமல் இருக்கிறேன். ஸோ அதை முதல்ல முடிச்சிடுறேன். அதாவது டோட்டல் இப்போ நான் இந்த பிபி போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சப்ளையருக்கு எவ்வளவு தரணும் அப்படிங்கிறது இங்கே வந்து கால்குலேட் ஆகாமல் இருக்குது. ஜஸ்ட் நம்ம டெபிட் காலத்தையும் கிரெடிட் காலத்தையும் டோட்டல் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் நான் எவ்வளோ தரணுங்கிற ஒரு சிங்கிள் நம்பர் வந்து நம்ம இன்னும் காமிக்கல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் டோட்டல் கால்குலேஷன் ஃபங்க்ஷனில் மாற்றிக்கிற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஜர் ஃபார்மில் சர்ச் பட்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ளையர் டேட்டா ரிட்ரைவ் இந்த இதில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் போடுற இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ரெண்டு காலம் கிரெடிட்டுக்கும் டெபிட்டுக்கும் டோட்டல் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோங்கிறத காமிக்கல. ஸோ அதனால் நான் இந்த இடத்த வந்து கிராண்ட் டோட்டல் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ அனதர் ஒன் லைன் இதே மாதிரி ஒரு லைன் புதுசாக கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ்னு வச்சாச்சு. இப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸுங்கிற காலம் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளையராக இருந்தால், ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் முக்கியமானது. சப்ளையராக இருந்தால் ஸோ நான் இப்போ ஏதோ சம்திங் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்ளையராக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்த அமௌண்ட், அதாவது நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம கொடுத்த அமௌண்ட்டை கழிக்கணும். அப்போ கிரெடிட் மைனஸ் டெபிட். இதுவே கஸ்டமராக இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ அமௌண்ட் பொருள் வாங்கியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து கொடுத்த அமௌண்ட்டை கழிக்கணும். அப்போ டெபிட் மைனஸ் கிரெடிட். ஸோ கஸ்டமருக்கும் சப்ளையருக்கும் இந்த இடம் வந்து வித்தியாசப்படும். ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனில் சப்ளையராக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட், அதுக்கடுத்து மைனஸ் டெபிட். அதாவது வந்த அமௌண்ட், அதாவது பொருள் வந்த அமௌண்ட்டு மைனஸ் நம்ம பேமெண்ட் பண்ண அமௌண்ட். ஸோ அதனால் கிரெடிட் காலமான இந்த காலத்தையும் டெபிட் காலத்தையும் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கடுத்து நம்ம டைரெக்டாக கூட கொடுக்கலாம் எல்வி டாட் சப்ஐடம் ஆஃப். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸுங்கிறது ஒன்று கிரெடிட் காலத்துலையோ அல்லது டெபிட் காலத்துலையோ மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம சிங்கிள் டிஜிட்டில் காமிக்க போகிறோம். அப்போ கிரெடிட் காலத்தில் வரணுமா டெபிட் காலத்தில் வரணுமா அப்படிங்கிறத எதை வச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னா, இப்போ கிரெடிட்டுங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட அவரோட பொருளோ பணமோ இருக்கிறது. டெபிட்டுங்கிறது அவர்கிட்ட நம்மளோட பொருளோ பணமோ இருக்கிறது. அதாவது யார் கம்பெனி ரன் பண்ணுறாங்களோ அவங்களோடது. ஸோ இப்போ சப்ளையர் காலத்தை பொறுத்தவரை, இப்போ நான் தான் இந்த கம்பெனி ரன் பண்ணுறேன் அப்படின்னா சப்ளையர் காலத்தை பொறுத்தவரை அந்த அவரோட பொருளோ பணமோ என்கிட்ட தான் இருக்கும். நான் தான் எப்போவுமே தர வேண்டியது இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிரெடிட் காலத்தில் தான் க்ளோசிங் பேலன்ஸ் கொண்டு வரணும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸுங்கிற காலத்தோட டோட்டல் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெபிட்டியோ கிரெடிட்டியோ ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஆன்சரை வந்து கிரெடிட்டுங்கிற காலத்தில் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ சப்ஐட்டம் வந்து எதுன்னு பார்த்தா டேட் 1, பர்டிகுலர்ஸ் 2, டெபிட் 3, கிரெடிட் வந்து 4. ஸோ ஃபோர்த் காலம் எல்வி டாட் சப்ஐட்டம் ஆஃப் 4 ஈக்குவல் டு ஸோ ரிப்போர்ட் லிஸ்ட் யூ டாட் லிஸ்ட் ஐட்டம் ஆஃப் ரிப்போர்ட் லிஸ்ட் யூ டாட் லிஸ்ட் ஐட்டம் டாட் கவுண்ட். அதாவது இதுக்கு முந்தைய லைன், இப்போ நம்ம எந்த டோட்டல் லைன் எத்தனை லைன் இருக்கோ அதுக்கு முந்தைய லைன், ஏன்னா நம்ம க்ளோசிங் பேலன்ஸுங்கிற ஒரு லைன் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு முந்தைய லைனோட சப்ஐட்டம் வந்து 4. ஏன்னா நம்ம வந்து கிரெடிட் மைனஸ் டெபிட், கிரெடிட்டுங்கிறது ஃபோர்த்து காலம், 4 மைனஸ் வேல்யூ ஆஃப் டெபிட். ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூ போடலை. ஸோ வேல்யூ ஆஃப் சப் டோட்டல், அதாவது சப் ஐட்டம்ஸ். ஸோ ஃபோர்த்துலேருந்து தேர்டை வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கிரெடிட்லேருந்து டெபிட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு ஒரு ஃபார்மெட்டில் வேணுங்கிறதுனால வழக்கம் போல் கரன்சிங்கிறதுனால ஃபார்மெட் எண்டில் 0.00. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். அக்கௌண்ட்ஸில் லெஜர் சப்ளையர் வழக்கம் போல் பிபி போர்ட்ஸ் 2001 சர்ச் பண்ணுறேன். க்ளோசிங் பேலன்ஸ் எனக்கு இங்கே கரெக்டான காலத்தில் காமிக்குது, ஆனால் மைனஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி காமிக்கலை. ஓகே,
ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது நான் கரெக்டான காலத்தை தான் நான் எடுக்கிறேனா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல எந்த இடத்துல தப்பு வந்திருக்கு அப்படின்னா இந்த ரிப்போர்ட் லிஸ்ட் டிஸ்டேட் டாட் கவுண்ட்ங்கிறது இந்த லைனை தான் குறிக்கும், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ்ங்கிற லைனை தான் குறிக்கும், இதுக்கு முந்தைய லைனை குறிக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது நம்ம இதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்வி டாட் சப்டைடம் ஆஃப் லைன்ல அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எனக்கு நான் ஒரு டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த கார்னர்ல ஒரு டாட் மட்டும் வச்சிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது, அதாவது இந்த HVD ஃபைல் ரன் ஆகும்போது இந்த இடம் வரும்போது ஒரு ஸ்டாப் பண்ணும், நம்ம பொறுமையாக ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ சர்ச் கொடுக்கும்போது இப்போ எனக்கு அவுட்புட் வரல. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது இந்த கோடிங் வரைக்கும் தான் எனக்கு ரன் ஆயிருக்கு, இந்த இடம் வரும்போது எனக்கு காமிக்குது. இப்படி வரும்போது இதுக்கு மேலே கர்சர் வச்சு பார்த்தா அதோட வேல்யூ எவ்வளவு, அதாவது எல்வி டாட் சப்டைடம் ஆஃப் 4ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குங்கிறத காமிக்கும். அப்போ அங்கே எதுவுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரிப்போர்ட் லிஸ்ட் டாட் கவுண்ட்ங்கிறது இந்த லைனை தான் குறிக்கும், இதுக்கு முந்தைய லைனை குறிக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல -1. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துலையும் -1. ஓகே, அதாவது -1ங்கிறது இதுக்கு முந்தைய லைனை குறிக்கும், கிராண்ட் டோட்டல்ங்கிற லைனை குறிக்கும். இப்போ இதுக்கு இந்த இடத்த விட்டு ரன் பண்ணுறதுக்கு F5 கொடுத்தா ரன் ஆக ஆரம்பிச்சிடும், F8 கொடுத்தா அடுத்த லைனு போகும். ஸோ நான் F8 கொடுத்தேன் அப்படின்னா எண்ட் ஃபங்க்ஷனுக்கான இந்த லைனுக்கு வந்துடுது. ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக ரன் ஆகல, ஒரு ஸ்டக் ஆகி போய் நிற்குது. ஸோ இதுக்கு மேலே கர்சர் வைக்கும்போது இப்போ பாருங்க 400 சொல்லி காமிக்குது. அதே மாதிரி இதுக்கு மேலே, அதாவது இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வச்சதுக்கப்புறம் சப்டைடம் ஆஃப் 3க்கு மேலே காமிக்கும் போது கரெக்டாக 1500 காமிக்குது. நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கன்னா தான் 1500 காமிக்கும். இதே இந்த இடத்துல வச்சிங்கன்னா ரிப்போர்ட் லிஸ்டோட கவுண்டை தான் காமிக்கும். ஓகே, ஸோ ஒன்று சப்டைடம் மேலே வைக்கணும் அல்லது இந்த இடத்துல வைக்கலாம். இந்த இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அதோட ரிப்போர்ட் லிஸ்ட் டாட் கவுண்ட் என்ன வேல்யூ அதை தான் எனக்கு காமிக்கும். ஸோ எனக்கு 1500ங்கிறது இங்கே காமிக்குது, இந்த இடத்துல 400 காமிக்குது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நான் ரன் F5 கொடுக்குறேன், ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சரக்கு வந்ததே 400 ரூபாய்க்கு சரக்கு வந்திருக்கு, அதாவது 380 ரூபா ஒரு நாள்லையும் 20 ரூபா ஒரு நாள்லையும் வந்திருக்கு. ஆனால் நான் கஸ்டமருக்கு 1500 பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ், அதாவது அடிஷ்னலாக 1100 கொடுத்துருக்கேன். ஓகே, அதனால கிரெடிட் காலத்தில் -1100 நம்ம இந்த மாதிரி அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ் காமிக்கும். இல்லை அப்படின்னா நம்ம 10,000 ரூபாய் சரக்கு வாங்கியிருப்போம், 1500 கொடுத்துருப்போம், அப்போ 8500 சொல்லி டிஃபால்ட்டாக காமிச்சிடும். ஸோ கிரெடிட் காலத்தில் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னதோ அதோட க்ளோசிங் பேலன்ஸ் காமிக்கணும் சப்ளையர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ இதே மெத்தட் கஸ்டமர்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கஸ்டமரோட டேட்டா வருதா, அதாவது கஸ்டமர்னு நேமை செலக்ட் பண்ணும்போது லெட்ஜரில் கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ணும்போது கஸ்டமரோட நேம் வந்துடுது. ஸோ இப்போ கஸ்டமரோட சர்ச் பட்டனை கிளிக் பண்ணும்போது கஸ்டமரோட டேட்டா வரல. அப்போ நம்ம எதெல்லாம் கனெக்ட் பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி சேல்ஸையும் ரிசிப்டையும் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து சப்ளையருக்கு உண்டானதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பட்டனுக்குள்ளே போகிறேன், சப்ளையர் டேட்டா ரிட்ரைவ் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இதுக்கு பதிலாக கஸ்டமர் டேட்டா ரிட்ரைவ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இது எப்போ அப்படின்னா கஸ்டமர்ஸுங்கிறத கிளிக் பண்ணும்போது எனக்கு கஸ்டமர் டேட்டா ரிட்ரைவ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளையர் டேட்டா ரிட்ரைவ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இது என்ன பண்ணோம், பர்ச்சேஸையும் பேமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி டோட்டல் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி அதுக்கு கீழே இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷனை கஸ்டமர் டேட்டா ரிட்ரைவ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் டேட்டா ரிட்ரைவ்க்குள்ள பர்ச்சேஸ் டிபி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அதை எல்லாத்தையும் நான் சேல்ஸ் டிபி மாற்றுறேன். அதுக்கு வந்து நான் ஃபைண்டுங்கிற பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு கரண்ட் ப்ரொசீஜர்னு கொடுத்தா இதில் மட்டும்தான் எனக்கு வந்து மாறும். கரண்ட் மாடல்னு கொடுத்தா இந்த பேஜ்லேயே எனக்கு மாறிடும். கரண்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தா இந்த ப்ராஜெக்டோட ஒட்டுமொத்த இதுலேயே மாறிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ப்ரொசீஜர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் டிபின்னு வர வேண்டிய இடத்துல எனக்கு வந்து சேல்ஸ் டிபி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பேமெண்ட்னு வர வேண்டிய இடத்துல எனக்கு வந்து ரிசிப்ட் டிபின்னு சொல்லி மாறிக்கணும். ஸோ இதுக்கு நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், டைரெக்டாக டிபியோட நேம் எதுவுமே டைப் பண்ணக்கூடாது, அந்த இதை டைரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சு காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ டிரான்சாக்ஷன் டிபிக்குள்ளே தான் எம்டிபிக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ ரிசிப்ட் டிபியை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரிசிப்ட் டிபி. ஏன்னா சில நேரம் நம்ம ரிசிப்ட்ஸ் டிபி எஸ் வந்து சேர்த்துருப்போம். ஸோ அந்த கன்ஃபியூஷனெலாம் இருக்கும், அதனால் மேக்ஸிமம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ரிசிப்ட் டிபின்னு வச்சாச்சு. ஓகே, இப்போ பர்ச்சேஸுங்கிறத சேல்ஸ்ன்னு மாற்றியாச்சு, ரிசிப்ட்டுங்கிறத பேமெண்ட்டுங்கிறத ரிசிப்ட்னு மாற்றியாச்சு. ஸோ சேல்ஸ் டிபின்னு வரும்போது இப்போ இன்ச் பை இன்ச்சாக லைனை வந்து நம்ம செக் பண்ணுறோம். இது வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரை பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் ஒரே ஸ்ட்ரிங் தான், ஏன்னா ஒரே எம்டிபிஏ தான், அதாவது டிரான்சாக்ஷன் எம்டிபிஏ தான் கனெக்ட் பண்ண போகுது. அடுத்தது வந்து சேல்ஸ் டிபியோட ரெக்கார்ட் சோர்ஸ். இதில் வந்து சப்ளையர் ஐடி வராது, இதுக்கு பதிலாக கஸ்டமர் ஐடிங்கிறது வரும்.
ஸோ கஸ்டமர் ஐடிங்கிறத காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமர் ஐடி டெக்ஸ்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி அதோட டேட்டாவை எடுத்துகிட்டு வரும்போது பர்ச்சேஸ் ஐடி டேட்டை வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரீஃப்ரெஷ்க்கான கோடிங் தான். ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கு போ, ரெக்கார்ட் செட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே இருக்குது. இந்த இடத்துல பர்ச்சேஸ் டேட்டை செக் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக சேல்ஸ் டேட்டை செக் பண்ணணும். இதே லைன் நம்ம லாஸ்ட் லைன் கொடுத்துருப்போம். ஏன்னா அந்த இஃப் கண்டிஷனில் 2 கண்டிஷன் வரும். ஃப்ரம் டேட்டோட அதிகமாகவோ அல்லது டு டேட்டோட கம்மியாகவோ டேட்டா இருக்குதாங்கிறத செக் பண்ணுறது. அதுக்கடுத்து அப்படி டேட்டா இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் ஐடி எடுத்துட்டோம்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த இதை பொறுத்தவரை சேல்ஸ் ஐடியை எடுத்துட்டு வான்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதுக்கடுத்து பர்ச்சேஸ் டேட், அதுக்கு பதிலாக சேல்ஸ் டேட். நெட் அமௌண்ட்டை பொறுத்தவரை ரெண்டுமே மேட்சாக தான் இருக்கும், நெட் அமௌண்ட். அப்போ இந்த இடத்துல பர்ச்சேஸுக்கு பதிலாக சேல்ஸ்ன்னு மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து ரன் பண்ணி சொல்லி பார்த்தலாம். சேல்ஸ் டிபியில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அதில் ப்ராப்ளமே கிடையாது. ரெக்கார்ட் சோர்ஸை பொறுத்தவரை இந்த இடத்துலையும் மாறிடுச்சு. கஸ்டமர் ஐடியை மேட்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ரீஃப்ரெஷ் இதுக்கான ஜென்ரல் கோடிங் தான். அதுக்கடுத்து சேல்ஸ் டேட்டை இந்த இடத்துலையும் டு டேட்டை விட கம்மியாக இருக்காங்கிறது செக் பண்ணுறோம். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா சேல்ஸ் ஐடி, சேல்ஸ் டேட், நெட் அமௌண்ட்டை 8 வரணும். அண்ட் தென் பர்டிகுலர் காலத்தில் சேல்ஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதே மாதிரி ரிசிப்ட் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா அதாவது ரிசிப்ட் டேட்டாவை 8 வர்றோம். ஓகே, இந்த இதில் சப்ளையர் ஐடிக்கு பதிலாக கஸ்டமர் ஐடி. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிசிப்ட் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ ரிசிப்ட் ஐடிக்கு பதிலாக கஸ்டமர் ஐடி, சரி சப்ளையர் ஐடிக்கு பதிலாக கஸ்டமர் ஐடின்னு நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் டேட்டுங்கிறது எனக்கு ரிசிப்ட் டேட்டுன்னு மாறணும். ஸோ ரிசிப்ட் டேட்டுன்னு மாறிடுச்சு. 3 இடத்துல மாற்றியாச்சு. பேமெண்ட் ஐடிங்கிறத ரிசிப்ட் ஐடின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ ரிசிப்ட் ஐடின்னு சொல்லி மாற்றியாச்சு. ஸோ இதை பொறுத்தவரை அமௌண்ட் இங்கேயும் அமௌண்ட்டுங்கிற பேரில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பேமெண்ட்டுங்கிறத இங்கே பர்டிகுலர்ஸ் காலத்தில் ரிசிப்ட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து கிராண்ட் டோட்டல் எப்போவுமே என்ன பண்ணும்? ஸோ இந்த காலம் வந்து கிரெடிட் காலத்தையும் டெபிட் காலத்தையும் பண்ணுறோம். இதுக்கும் அதே தான். அதாவது சப்ளையருக்கு எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் டோட்டல் பண்ண போகிறோம். ஆனால் நான் ஏற்கனவே சப்ளையரோட கிராண்ட் டோட்டல் பண்ணும்போது, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், சப்ளையராக இருந்தால் கிரெடிட் மைனஸ் டெபிட், அதாவது 4th காலம் மைனஸ் 3rd காலம். அதுவே கஸ்டமராக இருந்தால் 3rd காலம் மைனஸ் 4th காலம். அது எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அதை அவங்க கொடுத்ததுலேருந்து கழிக்கணும். ஸோ சப்ஐட்டம் ஆஃப் 3 மைனஸ் எண்டில் இருக்கக்கூடிய 3 வந்து 4ன்னு மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தலாம் கஸ்டமருக்கு கரெக்டாக தான் வருதா அப்படின்ட்டு. ஸோ செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டா பேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன் வழக்கம் போல். ஸோ அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர், இதில் கஸ்டமர்னு பேர் எடுத்துடுறேன். கஸ்டமரில் தனராம் என்டர்பிரைசஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ரெக்கவர்ங்கிற எரர் வருது. ஓகே, இது எந்த இடத்துல எரர் வரும் அப்படின்னா நம்ம வந்து டிபியோட நேமெல்லாம் மாற்றணும். அந்த டிபிக்கு ஏடிஓடிசி கிரியேட் பண்ணலை. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த லைனில் வந்துடுது. அப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டு டிசைன் வியூவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் டிபி அல்லது கஸ்டமர் டிபி ஏதாச்சும் ஒரு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் அதை வந்து சேல்ஸ் டிபின்னு மாற்றிடுறேன். ஸோ சேல்ஸ் டிபின்னு மாற்றிக்கிறேன். அதுக்கடுத்து அதே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரிசிப்ட் டிபி வேணும். ஸோ ரிசிப்ட் டிபிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ரிசிப்ட் டிபியை காப்பி பண்ணுறது என்னோட டிசைன் வியூவில் புதுசாக கிரியேட் பண்ண ஏடிஓடிசிக்கு ரிசிப்ட் டிபின்னு மாற்றிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே எஸ் கொடுக்கக்கூடாது, நோ தான் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா கண்ட்ரோல் அடைவாக மாறிடும். ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர், கஸ்டமர்ஸில் தனராம் என்டர்பிரைசஸில் 2001 எடுக்கிறேன். ஸோ எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் தான் வருது. இதுவே அமுதா ஃபைவர்ஸுக்கு எடுக்கிறேன், டேட்டா எதுவுமே வரல. ஸோ என்ட்ரிஸில் ஃபஸ்ட்டு சேல்ஸில் போய் நான் டேட்டாஸ் எது என்ட்ரி பண்ணியிருக்கேனாங்கிறத செக் பண்ணுறேன். அமுதா ஃபைவர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கிராஸ் செக் பண்ணுறேன். ஏற்கனவே நான் சொன்னேன், இப்போ அதுதான் மெயின். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ளோ ரன் ஆகுதா அப்படிங்கிறத இந்த F9 இந்த கண்ட்ரோல் மூலமாக தான் கிரியேட் பண்ணுறோம். F9ங்கிறது இதுக்கான ஷார்ட்கட் கீ. நம்ம எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வச்சுட்டு F9 கொடுத்தா இந்த டாட் அதுவாகவே கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். அதே எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக கால் ஆகுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர்ஸில் தனராம் என்டர்பிரைசஸில் 2001 செர்ச் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் கரெக்டாக கால் ஆகுது. அப்போ இதுக்கு எடுத்து நான் F8 கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஐடி வருதா? மவுஸை வச்சு மேலே வச்சிங்கன்னா ஐடி வரல. அப்போ ப்ராப்ளம் எந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா ஐடி கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா தான் நம்ம கஸ்டமர் ஐடியை மேட்ச் பண்ண முடியும். அப்போ ஐடியே கரெக்டாக வரல. அப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் டிசைன் வியூ போகிறேன். அதாவது இந்த நேம் கும்போவை லாஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது சப்ளையராக இருந்தால் கெட் சப்ளையர் ஐடிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே கஸ்டமராக இருந்தால் கெட் கஸ்டமர் ஐடிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கல. ஸோ இதுவே கஸ்டமர்ஸாக இருந்தால் கெட் கஸ்டமர் ஐடி. அப்போ வழக்கம் போல்
கெட் சப்ளையர் ஐடிங்கிற இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிட்டு போய் அதுக்கடுத்து ஒரு புது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த இதில் கெட் சப்ளையர் ஐடிக்கு பதிலாக கெட் கஸ்டமர் ஐடி. இது வழக்கம் போல் என்ன பண்ணணும், சப்ளையர்ஸ் டிபிங்கிறதுக்கு பதிலாக கஸ்டமர்ஸ் டிபியை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கரண்ட் ப்ரொவிஷன் கொடுத்தா இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இதில் சப்ளையர்ஸ் டிபிங்கிறது கஸ்டமர்ஸ் டிபியாக மாறிடும். ஸோ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கஸ்டமர் ஐடி சப்ளையர் ஐடிக்கு பதிலாக எனக்கு கஸ்டமர் ஐடியை எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி சப்ளையர் நேமை மேட்ச் பண்ணக்கூடாது, கஸ்டமர் நேமை மேட்ச் பண்ணணும். அதாவது எங்கெல்லாம் சப்ளையர்னு இருக்கோ அங்கெல்லாம் கஸ்டமர் மாற்றியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர், ஸோ கஸ்டமர். இப்போ எனக்கு தனராம் மெட்டர்பிரைஸ் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கும்போதே இந்த இடத்துல 1 and 2 அமுதா ஃபேர்ஸ் கொடுக்கும்போது வந்துடுது. ஸோ நான் இப்போ தனராம் மெட்டர்பிரைஸஸ்க்கான இதை பார்க்க போகிறேன். லாஸ்ட் ஃபோக்கஸில் 1ங்கிறது வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம இந்த கோடிங் கெட் சப்ளையர் ஐடிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாமல் இருந்திருந்தோம். அந்த இடத்துல இந்த இடத்துல டெச் டு 1ன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் 2001 சர்ச் கொடுக்கும்போது எனக்கு டிஃபால்ட்டாக பேலன்ஸ் எல்லாமே காமிச்சிருது. இப்போ தனராம் மெட்டர்பிரைஸில் அமுதா ஃபேர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் இப்போ இதை கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சேல்ஸ் வந்து 3 தடவை என்ட்ரி போட்டுக்கோம். ஸோ 225, 195, 182 இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 602 வருது. 6000 rupees பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல காமிக்குது. இப்போ இது வந்து தப்பு. ஏன்னா டோட்டல் அமௌண்ட் காமிக்குது, ஆனால் அது எங்கே காமிக்கணும், டெபிட்டில் காமிக்கணும். ஏன்னா ஒரு கடை நடத்துகிறாங்க, அந்த கடையோட கஸ்டமர் தான் எப்போவுமே பேமெண்ட்டையோ பொருளையோ அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஷாப் ரன் பண்ணுறோம், அந்த ஷாப் வந்து இன்னொருத்தருக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வாங்கிட்டு போகிற நம்பர் தான் அமௌண்ட்டை வச்சிருப்பாரு. அப்போ அந்த கடையை பொறுத்தவரை அது வந்து டெபிட். இப்போ கடையில் இருக்கவங்க தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் இந்த கடையை பொறுத்தவரை இது வந்து டெபிட்டில் தான் இந்த அமௌண்ட் காமிச்சிக்கணும். ஸோ அமௌண்ட் கரெக்டாக இருந்தாலும் கிரெடிட்டா டெபிட்டாங்கிறத கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில், அதாவது கஸ்டமர் டேட்டா ரிட்டர்ங்கிற ஃபங்க்ஷனில் கீழே டோட்டல் பண்ணும்போது இந்த டோட்டல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். அதாவது சப்ஐட்டம் 3, 4 மாற்றிடும். ஆனால் இங்கே வந்து எந்த காலத்தில் அந்த டோட்டல் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணுங்கிற இடம் வந்து தப்பு. இது வந்து டெபிட் காலமான சப்ஐட்டம் 3ல வந்துருக்கணும். ஸோ இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. இதில் 6000 கொடுத்துருக்காங்க. நம்மளோட அமௌண்ட் வந்து அவங்க கையில் அடிஷ்னலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணும். எந்த இடத்துல அப்படின்னா, இப்போ சேல்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டெபிட், ரிசிப்ட்டுங்கிறது கிரெடிட். ஸோ இது அப்படியே ரிவர்ஸ் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் டிபியை சேல்ஸ் டிபியை மாற்றணும், ரிசிப்ட் டிபியை பேமெண்ட் டிபியை மாற்றணும். அதே டயத்தில் இதோட சப்ஐட்டம்ஸ் வந்து மாற்றாம விட்டுருக்கோம். அதாவது சேல்ஸாக இருந்துச்சுன்னா டெபிட் காலத்தில் தான் இந்த 225 ரூபா வந்திருக்கணும். ஓகே, ஏன்னா கடைக்காரங்கள்ட்ட இருந்து பொருள் 225 ரூபா மதிப்புள்ள பொருள் வெளியில போகுதுன்னா டெபிட் காலத்துல தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்த மாத்தாம விட்டதுனால நமக்கு சரியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அது வந்து சரியா இல்லை. ஸோ சப்ஐட்டம் வந்து 3, ரிசிப்டை பொறுத்தவரை அமௌண்ட் வந்து உள்ள வருது. ஸோ உள்ள வருதுங்கிறது கிரெடிட் காலத்துல வரணும். ஸோ சப்ஐட்டம் 4. இப்போ ரன் பண்றோம் அப்படின்னா இந்த காலம்லாம் இங்கிட்டு வந்துடும், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு போயிடும். ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் கரெக்ட். ஏன்னா அமௌண்ட் அவங்க சரக்கு வாங்கின அமௌண்ட்டே மொத்தம் 602 ரூபா, அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் 6000 ரூபா. அப்போ மைனஸ் 5398. இப்போ கடைக்காரங்க தான் 5398 ரூபா அவர் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண மாதிரி கையில் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு லெஜரோட டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு சப்ளையரை பொறுத்தவரை பர்ச்சேஸ் டேட்டாவும் பேமெண்ட் டேட்டாவும் உள்ளே வரணும். பர்ச்சேஸுங்கிறது கடையை பொறுத்தவரை யார் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க பணம் வந்து பொருள் வந்து வெளியிலிருந்து தராங்க. அப்போ வெளியிலிருந்து உள்ள வருதுங்கிறது கிரெடிட். ஸோ பர்ச்சேஸாக இருந்தால் கிரெடிட் காலத்தில் டேட்டா ஆகிட்டணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பேமெண்ட்டுங்கிறது கடைக்காரங்க, அதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்க பணத்தை வந்து வெளியில் கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து டெபிட். ஸோ இதை 2 காலத்தையும் டோட்டல் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறத, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா வெளியில் கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு, அதிலிருந்து நமக்கு வந்த அமௌண்ட் எவ்வளவு, அதுல இருந்து நம்ம வெளியில கொடுத்த அமௌண்ட் எவ்வளவோ அதை கழிச்சு பேலன்ஸை வந்து கிரெடிட்ல காமிக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே எப்படி பண்ணிருப்போம் அப்படின்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கு வாங்குவோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு 4000 ரூபாய் கொடுத்துருப்போம், மிச்சம் 6000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கிரெடிட் காலத்துல தான் காமிக்கணும். ஸோ மைனஸோ பிளஸோ அடிஷனல் அமௌண்ட் கொடுத்துருந்தா இங்க மைனஸ்ல காமிக்கும், நம்ம கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா பிளஸ்ல காமிச்சுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி கஸ்டமரா இருந்தா சேல்ஸோட டேட்டா வந்து டெபிட்ல வரணும். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து சரக்கு வந்து, அதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்க வந்து சரக்கு வந்து 255 ரூபா மதிப்புள்ள சரக்கு வந்து வெளியில போகுது. அப்ப வெளியில போகுதுங்கிறது டெபிட். அதே மாதிரி 6000 ரூபாய் பணம் வந்து உள்ள வருதுங்கிறது கிரெடிட். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணதை
டெபிட் காலத்தில் வைக்கணும். ஏன்னா யார் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பொருள் தான் மேக்ஸிமம் வெளியில் இருக்கும். ஏன்னா 10,000 அவங்க சரக்கு வாங்கினாங்கன்னா அவங்க 4,000 கொடுத்துருப்பாங்க, மிச்சம் 6,000 கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ 6,000 மதிப்புள்ள அமௌண்ட் வந்து வெளியிலிருந்து வர வேண்டியது இருக்குங்கிறத டெபிட் காலத்தில் தான் காமிக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் பேஸாக தெரிஞ்சால் மட்டும்தான் லெஜரை நம்மளால் கிரியேட் பண்ணவே முடியும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கிரீன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.